வணக்க மாதம் இது வணக்க மாதம், பேரு கொண்ட நல் வணக்க மாதம். மாபரனை ஈன்றவரை மகிமை நிறைந்த மாதவனை போற்றி பாட ஒரு வாய்ப்பு தேடும் உள்ளங்கள் நிறையும் தூய மாதம். வாழ்க வாழ்க மரியே எங்கள் ஏக தாயே வாழியவே, வாழ்க வாழ்க மரியே எங்கள் ஏக தாயே வாழியவே. தேவமாதாவின் வணக்க மாதம் 8ஆம் நாள். கர்த்தர் மனித அவதாரம் எடுத்த பரம ரகசியத்தில் புனித கன்னி மரியாவின் மகிமையை விளங்குகிறது. 1. இந்த பரம ரகசியத்தில் புனித கன்னி மரியா உலகத்துக்கெல்லாம் ராக்கினியாக நியமிக்கப்பட்டாள். 2. சகல வரப்பிரசாதத்தினாலும் அலங்கரிக்கப்பட்டது. 3. சர்வேசனுடைய தாயாக உயர்த்தப்பட்டது. கர்த்தர் மனித அவதாரம் எடுத்த பரம ரகசியத்தில் புனித கன்னிமரியாயின் மகிமை விளக்குகிறது. 1. சுதனாகிய சர்வீஸ்வரன் கன்னிமரியாவின் உதரத்தில் மனித உருவை எடுத்து அன்னைக்கு மெய்யான மைந்தனானார். அன்னையுடைய மைந்தன் அரசர்க்கெல்லாம் அரசருமாய் சகலருக்கும் ஆண்டோருமாய் அளவில்லாத மகிமை பரிதாபம் உடையவருமாய் இருந்தாலும் அவர் மற்ற பிள்ளைகளைப் போல தமது தாயாகிற கன்னிமரியாவுக்கு கீழ்ப்படிந்ததினால் அந்த பரிசுத்த கன்னிகை ஆண்டவருக்கு ஆண்டோளுமாய் எல்லோருக்கும் ராக்கினியுமாய் எண்ணிய மகிமை பெற்றவராக இருக்கிறாள் என்று சொல்ல அவசியமில்லை. ஆகையால் அதிசயத்துக்குரிய தேவமாதா உயர்ந்த அரியணையில் இருக்கிறதையும் சம்மனசுகள் மாத்திரமல்ல மோட்ச அரசராகிய இயேசுநாதர் முதலாய் அவள் விருப்பத்துக்கு இசைந்து நடப்பதை குறித்து மகிழ்ச்சியுற்று அன்னைக்கு கீழ்ப்படிந்த குமாரனை ஆராதித்து தேவமாதாவுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை பற்றி ஸ்தோத்திரம் செல்வோமாக. 2. கன்னிமரியா தமது திரு உதரத்தில் சுதனாகிய சர்வீஸ்வரனை கற்பந்தரித்த வேளையில் உலக செல்வங்களை அடையாமல் சகல ஞான செல்வங்களையும் சம்பூரணமாய் பெற்று கொண்டாள் என்பதற்கு சந்தேகமில்லை. இதில் அறிய வேண்டியதாவது, இந்த பரிசுத்த கன்னிகையானவள் சர்வீஸ்வரனுடைய தாயாவதற்கு முன்னே சகல வர பிரசாதங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததாலும் ஞான செல்வமாகிய இந்த வரப்பிரசாதங்கள் அன்னைக்கு சொந்த பொருள் என்று எண்ணாமல் சர்வீஸ்வரனுக்கு சொந்த நன்மை என்று சொல்ல வேண்டி இருந்தது. அன்னை தேவ தாயார் ஆன பின்னர் சகல ஞான செல்வங்களையும் உடையவருமாய் சர்வ வரப்பிரசாதங்களுக்கு காரணமாய் இருக்கிற தெய்வ சுதனாகிய சர்வீஸ்வரன் அன்னையின் மைந்தனானதால் அவர் கொண்டிருக்கிற ஞான நன்மைகளை எல்லாம் பங்கிடும் மத்தியஸ்தியாக விளங்குகின்றாள் அன்னை. அப்படி இருக்க கன்னிமரியா மோட்ச நன்மைகளை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறாள் என்பது பற்றி நம்பிக்கையோடு நமக்கு தேவையான வரப்பிரசாதங்களை மிகுந்த தாழ்ச்சியுடன் அன்னையிடம் கேட்போமாக. 3. சுதனாகிய சர்வீஸ்வரன் மனித அவதாரம் எடுத்து உற்பவித்த நேரத்தில் கன்னிமரியா என்ற மனிதர்களைப் போல ஆண்டவருக்கு அடிமையாய் இருந்தாலும் தமது தேவத்தாய் தத்துவத்தில் தனி சுதந்திரத்தினால் சகல மோட்சவாசிகளால் வணங்கப்பட உள்ளாள். அப்படிப்பட்ட தன்மை எவ்வளவு மேன்மையாய் இருந்திருக்கிறதென்று சொல்ல வேண்டுமானால் சர்வீஸ்வரன் அன்றி வேறொருவராலும் சொல்ல முடியாது. சமணசுகள் முதலாய் அன்னையை குறித்து சதா காலமும் பிரசங்கம் செய்வது அன்னையுடைய உன்னத தன்மையை சொல்லி காட்டுவதற்கு துடிதுடித்தாலும் தகுந்த விதமாய் அன்னையை கொண்டாடவும் புகழவும் சக்தியற்றவர்களாய் இருப்பார்கள். இப்பேற்பட்ட மகிமையுள்ள வல்லபமுள்ள பரம தேவதாயை நாமும் நம்மால் கூடின மட்டும் ஸ்துதிப்போமானால் அன்னை நமக்கு தேவையான உதவிகளை கொடுக்க தவற மாட்டாளென நம்பிக்கையாய் இருக்க கடவோம். இன்றைய நாளில் நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபம். இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக தேவமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக தேவமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக தேவமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய நற்கிரிகை. முடிந்தால் ஓர் எளியவருக்கு துணி கொடுக்கிறது, முடியாவிட்டால் ஆறுதலாவது சொல்லுகிறது. ஜெபம். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே,
சகல வரப்பிரசாதங்களுக்கும் காரணமாயிருக்கிற இயேசுநாதரை நீர் பெற்றதினால் சகல ஞான செல்வங்களும் உடையவளாகிய அவைகளை மனிதருக்கு கொடுக்க உமக்கு வல்லபமும் மனதும் இருக்கிறதை பற்றி நான் மகிழ்ச்சியுற்று ஆறுதல் அடைகிறேன். ஆகையினால் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் என் எளிமைத்தனத்தை பார்த்து இறங்கி என் ஜீவிய காலத்திலும் மரண வேளையிலும் எனக்கு வேண்டிய அனுகிரகங்களை கொடுக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். இரண்டாம் புதுமை. தேவதாய் பக்தனான ஓவியனை பசாசன் மோசத்தினின்று காப்பாற்றுதல். ஆஸ்திரியா தேசத்தில் ஒரு பட்டணத்தில் புனித பெர்னாந்து சபையில் உட்பட்ட ஒரு கன்னியர் மடமும் ஒரு சந்நியாசிகள் மடமும் இருந்தது. சந்நியாசிகள் சிற்றேவல்களை செய்ய எரோனிமிஸ் என்றொரு ஊழியன் இருந்தான். அதுபோல் கன்னியர் மடத்திலும் ஒரு பெண் இருந்தாள். சந்நியாசிகள் மடத்தில் திருவிழாக்கள் வரும்போது கன்னியர் மடத்தின் தட்டுமுட்டுகளை எரோனிமிஸ் இரவலாக வாங்கி வருவான். கன்னியர் மடத்தின் திருநாட்களுக்கு ஊழியக்காரியான பெண் சந்நியாசிகள் மடத்து தட்டுமுட்டுகளை இரவலாக வாங்கி செல்வாள். இதனால் எரோனிமிஸுக்கு அந்த பெண்ணுக்கும் நல்ல பழக்கம் உண்டாயிற்று. நரக வலையில் மனிதர்களை விழத்தாட்ட சதா விழிப்பாயிருக்கும் பசாசு இந்த பழக்கத்தை கொண்டு எரோனிமிஸை மோசம் செய்ய ஒரு திட்டம் வகுத்தது. அதற்கு பல காரணங்களும் உண்டு. எரோனிமிஸ் ஒரு சிறந்த ஓவியன். அழகிய படங்களை தீட்டுவதில் கைதேர்ந்தவன். அவன் தேவமாதாவின் பக்தன் ஆகையால் கண்களை பறிக்கும் பொலிவுமிக்க எழில் நிறைந்த தேவமாதாவின் படங்களை வரைவான். ஞானசுந்தரி தேவதாய் அவலட்சணமான பசாசை காலால் மிதித்து கொண்டிருக்கும் பாவனையாக அவைகள் வரையப்பட்டிருக்கும். படம் வரைந்து முடிந்த பின் அவள் அவலட்சண பசாசை காரி துப்புவாள். பொறாமை கொண்ட பசாசு அவனை பழிவாங்க எண்ணிற்று. ஒரு நாள் பசாசு அவன் முன் தோன்றி மிக்க கோபத்துடன், எரோனிமிஸ், நீ நம்மை கேலி பண்ணுவதை எப்பொழுது விடுவாய்? நீ நம்மை அவலட்சணமாக எழுதியது முதல் குற்றம். என் ரூபத்தின் மீது காரி துப்பியது இரண்டாம் குற்றம். என் பகையான அவள் காலின் கீழ் மிதிப்படும்படி எழுதியது மூன்றாம் குற்றம். இது பெருங்குற்றம். முதல் இரண்டு குற்றங்களை பொறுப்பினும் பொறுப்போம், மூன்றாம் குற்றத்தை மட்டும் பொறுக்க மாட்டோம். இந்த பெருங்குற்றத்திற்கு தண்டனையாக நீ நம்மிடத்தில் பெரிய மோசத்திற்கு உள்ளாவாய், எச்சரிக்கை என்று கூறிற்று. எரோனிமிஸ் அஞ்சாமல், துஷ்டனே, நீ என்ன செய்தாலும் செய்து கொள், எனக்கு பயமில்லை. உன் மோச வலையினின்று என்னை காக்க எனக்கு என் தேவதாய் இருக்கிறார்கள் என்றான். உடனே பசாசு மறந்து போனது. சில நாட்கள் வரையில் பசாசு சொன்னதை குறித்து எரோனிமிஸ் சர்வ ஜாக்கிரதையாக இருந்து வந்தான். நாள் செல்ல செல்ல அவ்வார்த்தைகள் அவன் ஞாபகத்தை விட்டு அகன்றன. பசாசு அவனை கெடுக்க அதுவே தருணம் என்று ஒரு சூழ்ச்சி செய்தது. ஒரு நாள் இரவு அது கன்னியர் மடத்து ஊழியக்காரி போல் உருவம் கொண்டு எரோனிமிஸின் அறைக்கதவை தட்டிற்று. எரோனிமிஸ் ஆழ்ந்த நித்திரையிலிருந்து எழுந்து, யாரங்கே என்றான். நான் தான் கன்னியர் மடத்திலிருந்து ஒரு அவசர செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், ஆகையால் உடனே கதவை திற என்றது. அவன், நீ இந்த நடு சசியில் இங்கு வரவேண்டியதென்ன என்று வினவினான். பெண் ரூபத்தில் இருந்த பசாசு, கன்னியர் மடத்தில் வேலை செய்து செய்து சலித்து போனேன். நான் உன்மேல் ஆசையாக இருப்பதால் உன்னிடம் ஓடி வந்தேன். நீயும் நானும் ஏற்றூருக்கு போய் சுகமாக இருக்கத்தக்கதாக கன்னியர் மடத்தில் இருந்த வெள்ளி சிலுவை, கத்திரிசால்கள், தூண்டா விளக்கு, சில தட்டுமுட்டுகள் ஆகியவைகளை திருடி உடைத்து இந்த பைக்குள் வைத்திருக்கிறேன். உனக்கு என்மேல் பிரியம் இருந்தால் நீயும் என்னைப் போல் செய்ய வேண்டும் என்றது. எரோனிமிஸ் நல்ல புண்ணியவான். எனினும் பெண்ணுருவெடுத்த பேயின் இங்கித வார்த்தையால் மயங்கி போனான். அப்போது சந்நியாசிகள் யாவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தபடியால் எரோனிமிஸ் கோயிலுக்குள் நுழைந்து அங்கிருந்த வெள்ளி பாத்திரங்களை எல்லாம் எடுத்து உடைத்து ஒரு பையில் போட்டு எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணுடன் மடத்தை விட்டு ஓடினான். இருவரும் மடத்தின் வாயில்களை எல்லாம் கடந்து தலைவாசலை அடைந்ததும் பசாசு எரோனிமிஸை பார்த்து, ஐயோ, விலையுயர்ந்த ஒரு நல்ல வஸ்துவை மறந்து விட்டேன், சற்று நில் என்று கூறி உள்ளே சென்று சன்னியாசிகளை கூவி எழுப்பிற்று. சன்னியாசிகளை எழுந்திருங்கள், திருடன் எரோனிமிஸ் கோயில் பணிவிடை பாத்திரங்களை எல்லாம் திருடி கொண்டு ஓடுகிறான் என்று உரக்க கத்தி மறைந்தது. பசாசு கூப்பிட்ட சத்தம் கேட்டு சன்னியாசிகள் அரண்டு எழுந்திருந்து கோயிலுக்கு ஓடி பார்த்தார்கள். வெள்ளி பாத்திரங்கள் ஒன்றையும் காணவில்லை. தலைவாசலில் போய் பார்த்தார்கள். எரோனிமிஸ் கையும் களவுமாக அகப்பட்டான். ஆகவே சாட்சி வேறே வேண்டாம் என்று எண்ணி அவனை விலங்கிட்டு
ஒரு அறையில் காவலில் வைத்து படுத்துறங்க சென்றனர். காவல் கூடத்தில் தனித்திருந்த எரோனிமிஸ் தான் மனதால் மோகப்பாவத்தில் விழுந்ததையும் தேவாலய திருப்பணி பொருட்களை திருடி தேவதுரோகம் கட்டி கொண்டதையும் உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு அழுதான். பசாசால் தனக்கு வந்த அவமானத்தையும் உணர்ந்தான். இரவெல்லாம் சரிவிசரனை பார்த்து தன் பாவங்களுக்காக அழுகை பிரலாபத்துடன் பாவ மன்னிப்பு வேண்டினான். மேலும் தேவ தாயை பார்த்து, ஆபத்தில் கைவிடாத பேருபகாரியே, இதுவரையில் உம்மிடம் நம்பிக்கை கொண்டிருந்தேன். இந்த தருணம் எனக்கு அருளல் வேண்டும் என்று இறந்து மன்றாடினான். இப்படி அவன் வேண்டிக் கொள்கிற போது பசாசு திரும்பவும் மனித உருவெடுத்து வந்து கேலியாக சிரித்து கொண்டு அவனை பழிக்க ஆரம்பித்தது. ஓவிய மேதையே, இப்போது என்ன சொல்லுகின்றன? நாம் முன்னதாகவே உன்னை எச்சரித்தோம். நமது வார்த்தையை நம்பினாய் இல்லை. இதோ நம்மால் நீ கதிக்குள்ளானாய். நமக்கு நீ முன் செய்த அவமானத்திற்காக இப்போது பழிவாங்கப்பட்டாய். இந்த கசப்பான அவமானத்தை தாங்கித்தான் ஆக வேண்டும். நமது வலையில் சிக்கிய நீ இனி தப்பிப்பது முடியாது. நீ முன்னழகு வடிய எழுதிய உன்னுடைய ஆண்டவள் உன்னை கைவிட்டாள். அவளை நம்பி நீ ஏமாந்தனை என்று கேலி செய்தது. எரோனிமிஸ், என் ஆண்டவளாயிருக்கிற கன்னிமரி தாயார் என்னை ரட்சிக்க நிச்சயம் வருவார்கள். அவர்கள் இங்கே வந்தால் பசாசே, நீ வாளடங்கி ஒடுங்குவாய் என்று சொல்லி முடியா முன்னர் பரலோக ஆண்டவள் சமணசுகள் புடைசூழ அந்த காவல் கூடத்தில் பிரசனமானார்கள். எரோனிமிஸின் கவலை தீர்ந்தது. அவர்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் அவனது முறிந்த மனதை தேற்றின. தேவதாயின் கட்டளைப்படி சமணசுகள் அவனை விலங்கு நின்று விடுவித்தனர். தேவதாயார் பசாசை பார்த்து, பசாசே, நீ எரோனிமிஸ் ரூபத்தில் இரு என கட்டளையிட்டு சமணசுகளை பார்த்து, எரோனிமிஸ் ரூபத்தில் இருக்கிற இந்த பசாசுக்கு விலங்கிடுங்கள். பெட்டியில் அடங்கிய பாம்பன பசாசு அடங்கி ஒடுங்கி கிடந்தது. பிறகு தேவதாயார் எரோனிமிஸை பார்த்து, நீ வழக்கம்போல் சன்னியாசிகளை எழுப்பும் பெரிய மணியை விடியற்காலத்தில் அடி. இனிமேல் பசாசால் உனக்கு எந்த மோசம் வராதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இரு என்று திருவாய் மலர்ந்து மறைந்து போனார்கள். சன்னியாசிகள் ஜபம் செய்கிற நேரம் வந்தது. உடனே எரோனிமிஸ் மணியடித்தான். எரோனிமிஸை காவற்கூடத்தில் விலங்கிட்ட சன்னியாசிகள் வேறொருவனை மணியெடுக்க ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள். ஆகவே அவன் இந்த மணி அடித்தவன் யாரென்று விசாரிக்க அங்கே ஓடி வந்தான். எரோனிமிஸ் மணியெடுப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு சிரேஷ்டரிடம் ஓடி வந்து தான் கண்டவற்றையெல்லாம் கூறினான். சிரேஷ்டரும் மற்ற சன்னியாசிகளும் காவல் கூடத்திற்கு போய் ஆராயும் போது ஒரு எரோனிமிஸ் விலங்கிட்டு கிடப்பதையும் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கிற போது அங்கே வேறொரு எரோனிமிஸ் தொண்டு செய்கிறதையும் கண்டார்கள். மெய்யான எரோனிமிஸ் யாரென்று தெரியவில்லை. ஏதோ மோசம் நடந்திருப்பதாக தெரிய வந்தது. சிரேஷ்டர் கோவிலில் இருக்கும் எரோனிமிஸ் பசாசாக இருக்கலாம் என்று சந்தேகித்து அவன் தலைமையில் தீர்த்தம் தெளிக்கவே அவன் தலைவணங்கி பக்தியோடு நமஸ்கரித்தான். பின் காவற்கூடத்தில் இருந்த எரோனிமிஸ் மேல் தீர்த்தம் தெளிக்கவே அந்த எரோனிமிஸ் புகைந்து மறைந்ததுமன்றி மறைந்தொழியும் நேரத்தில் நரக நாற்றம் வீசிற்று. ஆகவே இரவில் எரோனிமிஸ் வைத்திருந்த உடைந்த தட்டு முட்டுகளை பார்க்க கோவிலுக்கு விரைந்து சென்றனர். அவைகள் சிறிதும் பழுதின்றி இருப்பதைக் கண்டு பேராச்சரியம் கொண்டதுமல்லாமல் அது தேவமாதாவின் புதுமை என்று உணர்ந்தார்கள். ஆகையால் பசாசு எரோனிமிஸின் வேஷத்தில் வந்து அவர்களை ஏமாற்றிட்டு என்றும் எரோனிமிஸ் கள்ளனல்ல என்றும் தீர்மானித்தார்கள். இது இவ்வாறு இருக்க எரோனிமிஸ் கன்னியர் மடத்துக்கு ஆள் அனுப்பி தட்டுமுட்டுக்கள் களவு போனதுண்டோ என்றும் மடத்து ஊழியக்காரி இருக்கிறாளா என்றும் விசாரித்தான். அங்கு களவு நடக்கவில்லை என்றும் ஊழியக்காரி ஓடி போகவில்லை என்றும் கேட்டு பசாசு தன்னை பெண் உருவத்தில் வந்து வஞ்சித்ததை அறிந்து எச்சரிக்கையாக இருந்தான். தேவதாயார் அவனுக்கு செய்த மகா பெரிய உபகாரத்திற்கு அவன் நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்ததுமல்லாமல் அன்று முதல் தேவதாய் மேல் பற்றுதல் உள்ளவனாக இருந்தான். இந்த அதிசயிக்கத்தக்க உண்மை வரலாறுகளை அவன் சாகர சமயத்தில் தேவமாதாவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்படி வெளிப்படுத்தினான். கிறிஸ்தவர்களே, எரோனிமிஸுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏற்பட்ட குற்றமற்ற சிநேகம் பிறகு தவறான ஆசையாக மாற மோசம் வந்தது. ஆகையால் ஆண் பெண்களுக்குள்ளே சிநேகம் வேண்டாம். இந்த மாசில்லாத சிநேகம் குற்றமில்லை என்று சிலர் சொல்லுவார்கள். மெய்தான். துவக்கத்தில் மாசில்லாததாக துவங்குகிற சிநேகம் இறுதியில் காம ஆசையாக மாறியதால் பசாசின் வலையில் சிக்கியவர்கள் எத்தனையோ பேர். மாசில்லாத நேசத்தை சிறுக சிறுக நாம் அறியாத வகையில் கெட்ட ஆசையாக மாற்றுவதில் பசாசு மிகவும் தந்திர சாமர்த்தியம் உள்ளது. ஆகையால் இப்படிப்பட்ட சிநேகம் துவக்கத்தில் குற்றமில்லாதிருந்தாலும் இறுதியில் ஆத்மத்திற்கு கேடாய் இருக்கும். அது எப்படி என்று ஒரு ஓமையால் விளக்குவோம். உன் வீட்டு தோட்டத்தில் நல்ல மண் இருக்கிறது. ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீர் எடுத்து அந்த மண்மேல் ஊற்றி வர அது சேராகிறதல்லவா? மண்ணும் நல்ல மண், தண்ணீரும் நல்ல தண்ணீர். அப்படி இருக்க சேர் எங்கிருந்து வந்தது? தண்ணீரால் மட்டுமல்ல, மண்ணால் மட்டுமல்ல, இரண்டும் கலந்தால்தான்
இவ்வாறே ஆண் நல்ல மண் போல் இருக்கிறான், பெண் நல்ல தண்ணீர் போல் இருக்கிறாள். இவர்களுக்குள்ளே சிநேக பழக்கம் இல்லாதிருக்கிற வரையில் பொல்லாத பாவம் என்கிற சேறு உண்டாவதில்லை. இருவரும் நேசமாக இருந்தால் அதை கொண்டு பாவத்திற்கு இடம் உண்டாகிறது. ஆகையால் எரோனிமிஸ் என்கிற புண்ணியவானுக்கு பெண்ணிடம் இருந்த சிநேகத்தால் வந்த மோகம் உங்களுக்கும் வராதபடி இந்த வகை சிநேகத்தை வெறுக்க கடவீர்கள். இரண்டாவது, பசாசு எரோனிமிஸுக்கு அழகிய ரூபமுள்ள பெண் வடிவில் தன்னை காட்டி சோதனை செய்த நேரத்தில் எரோனிமிஸ் தேவதாயர் திருநாமத்தை உச்சரித்து அவர்களை துணைக்கு அழைத்திருந்தால் அவன் பசாசன் வலையில் அகப்பட்டிருந்திருக்க மாட்டான். ஏனெனில் பசாசுகள் புனித கன்னிமரியாவின் பெயரை கேட்டவுடனே ஆத்மத்திற்கு செய்கிற சோதனையை விட்டுவிடும் என்று புனித பொனவந்தூர் கூறுகிறார். ஆகையால் பசாசு உனக்கு ஏதாவது சோதனை வருவிக்கிற போது தேவதாயின் திருநாமத்தால் அதை வெல்ல கடவாய். அவர்களுடைய திருப்பெயர் பசாசை விரட்டியடிக்கும் திருமந்திரம் ஆகும். மூன்றாவது, எரோனிமிஸ் பசாசன் தந்திர வலையில் சிக்கி துன்பப்பட்ட நேரத்தில் தேவ மாதா பேரில் வைத்த நம்பிக்கையை கைவிடாமல் மிகுந்த தாழ்ச்சி உறுதியோடு வேண்டிக் கொண்டான். தேவதாயார் அவனுக்கு மிகப்பெரிய உபகாரம் செய்தார்கள். அதுபோல் உங்களுக்கும் துன்பம் நேரிடும் போது தேவதாயாரை நம்பிக்கையுடன் அண்டி போக கடவீர்கள். சிலர் சுகமாயிருக்கிற போது தேவதாயார் மேல் பக்தியாக இருப்பார்கள். துன்பம் உண்டான காலத்து நம்பிக்கையையும் பக்தியையும் விட்டு தேவ மாதாவின் பக்தனுக்கு இவ்வித பொல்லாப்பு வரலாமோ என்று முறையிடுவார்கள். இந்த அவநம்பிக்கையும் முணுமுணுப்பும் பாவம் ஆவதன்றி வேறு பயனில்லை. இப்படிப்பட்ட கேட்டிற்கு நீங்கள் ஆளாகாதபடிக்கு ஒரு விஷயத்தை மனதில் ஆழமாக இருத்த கடவீர்கள். பூலோகத்தில் உயிரோடு இருக்கும் வரையில் துன்பங்களுக்கு ஆளாகாமல் தப்பிக்கக்கூடியவன் யார்? கிறிஸ்தவர்களுக்கும் புறமதத்தார்க்கும் அரசர்களுக்கும் ஆண்டிகளுக்கும் யாவருக்கும் துன்பம் ஒருபடி தரமாக வந்தே தீரும். ஆனால் தேவ தாயார் மேல் பக்தி உள்ளவர்களுக்கு அது விரைவில் அவர்களது கிருபையால் நீங்கி போகும், அல்லது அதை சந்தோஷமாக அனுபவிப்பதற்கான பலம் கிடைக்கும். அவர்களை நம்பி இருப்பவர்கள் துன்பங்களை சுலபமாக மேற்கொள்வதும் அல்லாமல் எரோனிமிஸை போல பல நன்மைகளையும் அடைவார்கள். அன்பார்ந்த இறை மக்களே, தேவ அன்னையை பற்றி தியானித்த நாம், அவரின் புதுமைகளை தியானித்த நாம், இப்போது தேவ அன்னைக்கு வணக்கம் செலுத்தும் விதமாக ஜெபமாலையும் மன்றாட்டு மாலையும் ஒப்பு கொடுப்போம். மேலும் நமக்கு வேண்டிய வரங்களை இந்த மாதம் முழுவதும் பக்தியுடன் ஜெபத்தில் இருப்பதன் மூலம் பெற்றுக்கொள்வோம். வாருங்கள், இணைந்து ஜெபமாலை ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். தொடக்க ஜெபம். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றி இல்லாத பாவிகளாய் இருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாற்றி கொண்டிருக்கும் உம் திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உம் அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜெபமாலை தொடுக்க ஆசையாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். முதலில் தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி தூய ஆவியிடம் ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் என் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின் ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வரைச்சுற்றதை நனைத்திடுவீர். காய்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறு போனதை ஆண்டருவீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர்.
அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்று தந்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். தூய கன்னியாய் இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமை குறித்து 3 முக்கியமான பேறு பலன்களை பெற அவரிடம் மன்றாடுவோம். முதலாவதாக, தந்தையாம் இறைவனுக்கு மகளாக இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் விசுவாசம் வளர்ந்து பலன் அளிக்கும்படி திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இரண்டாவதாக, திருமகனாம் இறைவனுக்கு தாயாக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மூன்றாவதாக, தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த முதலாம் 10 மணி துளிகளில் இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இந்த 2ஆம் 10 மணி துளிகளில் கானாவூர் திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இந்த 3ஆம் 10 மணி துளிகளில் இயேசு விண்ணரசை பறைசாற்றியதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இந்த 5ஆம் 10 மணி துளிகளில் இயேசு தாபோர் மலையில் உருமாற்றம் பெற்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே.
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இந்த 5ஆம் 10 மணி துளிகளில் இயேசு கடைசி விருந்துண்டதையும் நற்கருணையை ஏற்படுத்தியதையும் தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே.
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரேலே ரபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமீன். கிருபை தயாபத்து ஜெபம். வாழ்க அரசியே, தயை மிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே, இனிமையே, அடைக்கலமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள்
தாயே என்று உம்மை கூவி அழைக்கின்றோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் என்னை கடைக்கண் பாரும். உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வின் இறுதியில் காண செய்யும். கருணையின் உருவே, தாயின் கனிவே, இனிய கன்னித்தாயே, ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறுதி ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அருளால் விண்ணேற்றம் அடைந்த கன்னித்தாயாகிய மரியாவின் உடலும் ஆன்மாவும் தூய ஆவியாரின் வல்லமையால் உம்முடைய திருமகனை சுமக்க தகுந்த வீரமாக இருக்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்தீரே. அவரை நினைத்து மகிழ்கின்ற நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள பரிந்துரையாலே இந்த உலகத்தின் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இறப்பிலிருந்தும் எங்களை நீக்க இரக்கம் காட்டியருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். மரியன்னை மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறைந்த மூவரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் சிறந்த கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிவுமிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறை பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளின் நறுமலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்காலையின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்புறுவோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணீர்ப்பு பெற்ற அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். இறைவனுடைய புனித அன்னையே, இதோ உம்மிடம் சரணடைய ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களை நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நீர் பாராமுகமாய் இராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்கு உரியுளமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, எங்கள் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் உம் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவுடைய வேண்டுதலினாலே பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாரச் செய்தருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருந்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து
நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாவின் கணவராகிய தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய மிக்கேலே, தூய ரஃபேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் பெயர் கொண்ட புனிதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் பெயர் கொண்ட வானதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா வானதூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.